என் தங்கமே, ஆவணி முதலாவது நாளில் உன் குலசாமி உன் அப்பன் கருப்பன் இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான சில விஷயங்களை பற்றி இன்று உன்னிடத்தில் நான் பேச வேண்டும். கேட்காமல் சென்று தவறிழைத்து விடாதே. அப்பன் எத்தனையோ செய்திகளை சொல்லும் பொழுதெல்லாம் அதை கேட்ட என் பிள்ளை, இன்று நல்ல நாளில் உனக்கான நல்ல செய்தியை, உன் வாழ்க்கைக்கான உண்மையான விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வரும் நேரம் என்னை தவிர்த்து விடாதே. தீமைகளையும் சூழ்ச்சிகளையும் கண்டு தெரிந்து கொண்ட என் பிள்ளைக்கு உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்வதில் உனக்கு கலக்கம் வேண்டாம். அப்பன் ஆவணி மாதத்தின் முதலாவது நாளில் உன்னை தேடி வருகின்ற நேரம் நீ எதையுமே கவனமாக என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ கவனமாக தெரிந்து கொள்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் உனக்காக உன் அப்பன் கருப்பன் முன்னிற்கும் நேரம் நீ எல்லாவற்றையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். தன் வினை தன்னை சுடும் என்பதனை எல்லோரும் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார் என்றாலும், காயங்களை கொடுக்கிறார் என்றாலும், மீண்டும் அதே கஷ்டங்களும் காயங்களும் அவர்களுக்கு திரும்பச் செல்லக்கூடிய விஷயங்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என்னதான் நடந்திருந்தாலும், இந்த வாழ்க்கை இனி என்ன கொடுத்தாலும் அத்தனையிலும் அவர்களுக்கான வினைக்குரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் வருகின்ற நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான இந்த வாழ்க்கையை நீ முழுமையாக என் கைகளில் இருந்து பெற்றுக்கொள். இந்த கருப்பனை தன்னுடைய குலசாமியாக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை தேடி வருகின்ற என் பிள்ளைகள் நிச்சயமாக தான் நினைத்த அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை தனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நிறைவாக மீட்டெடுத்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பனை எப்பொழுதும் மனதில் நினைப்பவர்களுக்கு பயமே இருக்காது. எப்பொழுதும் தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் வந்துவிடும். எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதனை அவ்வளவு சுலபமாக தோற்றுவிட நினைக்க மாட்டார்கள். கருப்பனை நாம் துணை கொண்டிருக்கும் பொழுது கருப்பனின் கண்கள் உன்னோடு பேசுமல்லவா? அப்பனின் கண்கள் உனக்கு எல்லாவற்றையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் அல்லவா? அது போதாதா? கொஞ்சம் நாட்கள் என் பிள்ளை நீ அமைதியாக இரு. யார் உன்னை தேடுகிறார்கள் என்று சற்று உன்னிப்பாக கவனி. அப்படி ஏதும் இல்லை என்றால் இதற்கு முன் உன்னை தேடியவர்கள் ஏன் இப்பொழுது காணவில்லை என்று சற்று சிந்தித்து பார். உன்னைத்தான் தேடினார்களா அல்லது உன்னை அவர்களின் காரணத்திற்காக தேடினார்களா? அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே உன்னை தேடினார்களா என்று நீ யோசித்து பார். வாழ்க்கை என்னவென்று புரிந்துவிடும். அப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? என் குழந்தையே, நாம் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் அதிகமாக நெருங்கி பழகினோமானால் இவர்கள் என்ன சிந்தனைகளோடு நம்மோடு பழகுகிறார்கள் என்பதை நமக்கு தெரியாமல் போய்விடும். அதனால் எல்லாவற்றிலும் நீ சரியான ஒரு புரிதலை கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் ஒரு சரியான ஒரு மாற்றத்தை நீ உனக்குள் கொண்டு வர வேண்டும். உன்னை தேடி வருவதையெல்லாம் எதனால் வருகிறது, எதற்காக வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒரு சிலரினுடைய உண்மை குணம் என்ன தெரியுமா? எவ்வளவுதான் நீ நன்றாக பழகினாலும் அவர்களின் உண்மையான குணம் சில சந்தர்ப்பங்களில்தான் தெரிய வரும். இவ்வளவு நாட்கள் அவர்களின் உண்மை குணத்தை மறைத்து அவர்கள் வைத்திருந்தது அவர்களின் திறமையா அல்லது நீ அறியாமல் இருந்தது உன்னுடைய அறியாமையா என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் ஒவ்வொருவரையும் நம்பி ஏமாந்தது எல்லாம் போதும். இனி எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நம்பி ஏமாந்து விடாமல், யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் எதையும் தொலைத்து விடாமல், எவ்வித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ ஒவ்வொருவரோடும் பழகும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயத்தையும் உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமாக உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி உனக்காக என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு
எல்லாவற்றிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளாக இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து நீ நல்லபடியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. தேவையில்லாத விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு பல உண்மைகளை எடுத்துச் சொல்ல முன்வராத போதிலும் தேவையுள்ள சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரத்தான் செய்கிறது என்பதனை மறந்து விடாதே. மரணம் என்பது அனைவருக்கும் வரும். ஆனால் அது எப்பொழுதும் வருகிறது என்பதுதான் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். என் குழந்தையே, அது ஒரு நாள் மட்டும்தான் வரும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு தினம் தினம் அப்படி ஒரு உணர்வு தோன்றுகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு சில உறவுகளினுடைய ஏமாற்றம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இங்கு கொடுத்து விடுகின்றது. ஒரு சிலர் ஏமாற்றுகின்ற விதம் அவர்களையே நினைக்க வைத்து தினம் தினம் மரண வழியை கொடுத்து விடுகின்றது. இதனால்தான் கருப்பன் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்றேன், என் குழந்தையே, எந்நேரமும் ஒரு துரோகியின் முன்னிலையிலும் ஒரு எதிரியின் முன்னிலையிலும் கண்ணீரை வடித்து விடாதே என்று. இது அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும், இது அவர்களை உற்சாகப்படுத்தும், இது அவர்களை யார் என்று எப்பொழுதும் உனக்கு நினைவுபடுத்தும். இதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி நீ கலங்குவதற்கு பதிலாக எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற விஷயங்களை நீ மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும். மனம் தடுமாறி விடாதே, மனம் எப்பொழுதும் கலங்கி விடாதே. உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் மாறும். வாழ்க்கை ஒரு முறைதான் என்பதனை உணர்கிறவர்கள் யாரோ, இந்த வாழ்க்கை ஒரே முறைதான் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதனை உணர்கிறவர்கள் யாரோ, நிச்சயமாக அவர்கள் மன மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்கட்டும், வாழ்க்கை நம்பிக்கையை கொடுக்கட்டும். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இனி எந்த கவலையும் வாழ்க்கையில் தேவையில்லை. தவறியவன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ கலங்க வேண்டாம். தெய்வம் உன்னோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சொந்தம் என்று சொல்வது எல்லாம் சொந்தமில்லை மானிடா. நீ வந்த உலகில் தெய்வம் தந்த உடம்பில் சொந்தம் என்பது இங்கு ஏதும் கிடையாது. எல்லோரும் இங்கு வந்து தங்கிச் செல்லக்கூடிய வழிபோக்கர்கள்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சிவனின் நாமத்தை உச்சரிக்கின்ற என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த உறவுகள் உன்னை காயப்படுத்தினாலும் அதற்காக ஒருபொழுதும் கலங்கி விடாதே. எல்லோரும் இங்கு வந்து தங்கிச் செல்ல வேண்டும், அவ்வளவுதானே தவிர வேறு எந்த விஷயத்தையும் எண்ணி இங்கு வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. வேறு எந்த விஷயத்தையும் யோசித்து இங்கு யாரும் வருந்தி நிற்க வேண்டிய கட்டாயம் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக என்ன நடந்திட்டாலும் நீ ஆசைப்பட்டது போல உனக்கு விரும்பிய விஷயங்களை நீ சரியாக என் நேரமும் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட வேண்டும். நல்ல நேரம் உனக்கு இந்த கருப்பனை கண்டதுமே ஆரம்பித்து விட்டது. இனி எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம். ஆவணி மாதத்தினுடைய 1வது நாள் நிச்சயமாக இனி உனக்கு இந்த கருப்பனின் அருள் ஆசிகளோடு உன் வாழ்க்கையில் பேரதிசயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, ஒளி தரக்கூடிய விளக்கை விட அந்த ஒளியை தர உதவிய தீக்குச்சி உயர்வானது என்பதனை முதலில் புரிந்து கொள். என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் இனி அத்தனையிலும் நீ விரும்பியதை விரும்பியபடியே பெற்றுக்கொள். உனக்கு நடக்கக்கூடியது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நீ விரும்பிய அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மனம் கலங்கி விடாதே, மனம் எப்பொழுதும் தளர்ந்து விடாதே. இனி உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ நல்லபடியாக பெற்றுக்கொள். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு முடிந்து விட்டதாக நினைத்து கலங்காமல், எந்த நொடியிலும் தெய்வம் நம்மை காக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்.
அதுவே போதும். அதுவே உன்னை அடுத்த நிலையை நோக்கி அழைத்துச் செல்லும். அதுவே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, சட்டென்று இந்த வாழ்க்கையில் நாம் எதையோ நினைத்து கலங்கும் பொழுது, நமக்கென நம் முன்னால் வருகின்ற நம் தெய்வம் நம் கண்களுக்கு தெரிந்துவிட்டால் அது போதும். நாம் நல்லதை செய்து கொண்டே வந்தால் அந்த நல்லது நமக்கு மிகவும் முக்கியமான சூழ்நிலையில் உன்னை காப்பாற்றும் என்பதனை புரிந்து கொள். நல்லது நடக்க வேண்டிய நேரத்தில் அது உனக்கு நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்நாளும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நடத்தும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள். பிறர் உன்னை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகிறார்களே என்று யோசிக்காதே. பிறர் தேவைகளுக்கு பயன்படும் பாத்திரமாக இறைவன் உன்னை படைத்திருக்கிறார் என்று சந்தோஷப்படலாம். அதே நேரத்தில் மீண்டும் மீண்டும் அவர்களின் தேவைக்கு மட்டுமே உன்னை பயன்படுத்தி தூக்கி எறியும் பொழுது நீ ஏமாந்து விடக்கூடாது என்பதில் எப்பொழுதும் கவனமாக இரு. நீ வாழவே கூடாது என்று நினைக்கும் அனைவருக்கும் நீ ஒரு பதிலை கொடுக்க வேண்டிய நேரம். என்ன பதில் தெரியுமா? நீ விதைத்த விதை உனக்காக காத்திருக்கிறது என்று. எந்த இடத்தில் உன்னை அழித்துவிட முடிவு செய்தார்களோ அந்த இடத்தில் நீ விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நிலையில் நீ சரியானபடி இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மகிழ்ச்சியை நிச்சயமாக பெறப்போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி என் பிள்ளை கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. உனக்கு வேண்டியபடி நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு விரும்பிய அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி அத்தனை வெற்றியையும் நீ உறுதியோடு பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு நல்லது நல்லபடியாக நடக்கும். இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனையும் உனக்கு மன உறுதியோடு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பது உனக்கு கிடைத்திருக்கின்ற மிக பெரிய சந்தோஷம் அல்லவா? வெற்றியின் முகமாக இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லதை செய்கின்ற இந்த மனிதர்களை நீ சந்திப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யார் யார் எதை நடத்தினார்கள், யார் யார் உனக்கு எந்த தருணத்தில் எப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுத்தார்கள் என்பதனை காலத்திற்கும் மறந்து விடாதே. என் குழந்தையே, நாம் மற்றவர்களுக்கு நல்லது செய்தும் அவர்கள் மீண்டும் நமக்கு கெடுதலை செய்கிறார்கள் என்றால் அது அவர்கள் தலையில் அவர்களே மண்ணை வாரி கொட்டி கொண்டதற்கு சமம் என்பதனை புரிந்து கொள். இதனால் உனக்கு எப்பொழுதும் எந்த கெடுதலும் நடக்கப் போவதில்லை என்பதனை புரிந்து கொள். இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் இனி உன் வாழ்க்கையில் இந்த கருப்பனின் உதவியோடு நீ இழந்ததை எல்லாம் உனக்கு நிச்சயமாக மீட்டு கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை நீ நல்ல விஷயங்களை உறுதி செய்யும் நேரம். இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். கஷ்டங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் உனக்கு தொடர்கதை அல்ல. இதிலிருந்து என் பிள்ளை நிச்சயமாக நீ மீண்டு வர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் அவை அத்தனையிலும் உனக்கானவற்றை நீ சரியாகவும் தெளிவாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்ல மாற்றத்தை உனக்கு நான் தருகின்றேன். உன் குலசாமியான இந்த கருப்பன் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக நின்று உனக்குள் மிகுந்த மாற்றத்தையும் நம்பிக்கையும் எப்பொழுதும் கொண்டு வந்து சேர்ப்பேன். கலங்காமல் தைரியமாக எந்த நிலையிலும் முன்னேறுவதற்கு தயாராக இரு. நிச்சயமாக நீ விரும்பியபடி வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நீ வேண்டிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். தெய்வம் உனக்கு உறுதுணையாக நிற்கின்றது.
நான் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கின்றேன். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.